டாக்டர் கமலா நெகு, பொது வைத்திய நிபுணர், ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரி. அத்துடன் நான் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாவகச்சேரி கிளைக்கு தலைவராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். தற்போது வைத்திய அத்தியட்சராக இருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தர தவறியதால் நாங்கள் இன்று விரும்பத்தகாத முறையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் இன்று RDHS ஆபீஸில் கூடியிருக்கிறோம். எங்களது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஆரம்பத்தில் இருந்தே பலதரப்பட்ட இடையூறுகளை ஏற்படுத்தி நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கும் செயற்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த போதும் நாங்கள் பொறுமை காத்து எங்களால் முடிந்த வரைக்கும் எங்கள் மேலதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமும் எழுத்து மூலமும் அறிவித்துக் கொண்டு எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் நோயாளர்களுடைய சிகிச்சையை கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து எந்தவித வெளி செய்திகள் பாதிப்புகள் அதுகளை ஏற்படுத்தாமல் பணியாற்றி கொண்டு வந்தோம். ஆனால் நாங்கள் முழு மன அழுத்தங்களுடனும் பயத்துடனும் எமது வேலை சுமைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து வந்திருந்தோம். அவர் பணிக்கு ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே 14/6/2024 ஏறக்குறைய பிற்பகல் 2 மணியில் இருந்தே நாம் வைத்தியசாலை ஊழியர்கள் அனைவரையும் அவர் ஒரு அசௌகரியங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருந்ததை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக அவர் வந்து உடனடியாக அனைத்து வைத்தியர்களையும் ஒன்று கூடும்படி நாங்கள் கடமையில் இருந்த நேரம், விடுதிகள் பார்வையிட்டுக் கொண்டிருந்த நேரம், அவசர சிகிச்சை பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த நேரம் உடனடியாக ஒன்று கூடுங்கள் மீட்டிங், எமர்ஜென்சி மீட்டிங் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விடயம் உடனடியாக தனக்கு தங்குமிட விடுதியை வெளியேற்றி கொடுத்து விட வேண்டும் என்றொரு கோரிக்கையை அங்கே வைத்திருந்தார்.